திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். கரைப்படும் உடம்பு சுவாமிமலை தலத்திலிருந்து. இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். திருப்புகழை விருப்பத்தோட பாடுங்க, விரும்பி கேளுங்க. முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். இது சுவாமிமலை திருப்புகழ். அருணகிரிநாதர் அருளி செய்தது. திருப்புகழை சொல் விளக்கத்தோட பாடலை பார்ப்போம். கரைபடும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி குற்றங்களுக்கு இடமான உடல் நிலைத்து நிற்காது என்று எண்ணுதலை விட்டு அவ்வுடல் நிலைத்து நிற்கச் செய்ய விரும்பி உள் இழுக்கும் வாயுவை தொழில் மந்திரங்களால் தடுத்து நிறுத்தி மூல அக்னியை எழுப்பி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய் விட கலகமிடும் மஞ்சும் வேறற செயல் மால. கவலைக்கு இடம் தருகின்ற யோக மார்க்க பயிற்சிகளை பற்றி எண்ணும் சிந்தனைகள் தொலையவும், கலக்கத்தை தரும் ஐம்புலன்களும் ஒடுங்கி வேறற்று போகவும், என் செயல்கள் எல்லாம் அழியவும், குறைவர நிறைந்த மோன நிற்குணம் அது பொருந்தி வீடுற குருமலை விளங்கும் ஞான சத்குருநாதா. குறைவின்றி நிறைந்ததான மௌன நிலையை, குணங்கள் அற்ற நிலையை நான் அடைந்து வீட்டின்பத்தை பெறவும், அதற்காக சுவாமி மலையில் விளங்கி வீட்டிருக்கும் ஞான சத்குருநாதனே. குமர சரணென்று கூதல புதுமலர் சொரிந்து கோமல பதயுகலம் புண்டரிகம் உற்று உணர்வோனே. குமரனே சரணம் என்று கூதல செடியின் புது மலரை சொரிந்து உனது அழகிய இரண்டு திருவடி தாமரைகளில் சிந்தித்து உன்னை உணர்வேனோ. சிறைதலை விளங்கும் பேர் முடிப்புயல் உடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர் புக சமராடி. இந்திரன் முதலான யாவரும் ஒருங்கே பிழைக்கவும், தேவர்கள் தங்கள் ஊராகிய அமராவதி என்ற பொன்னுலகில் குடிபோகவும், போரை புரிந்து திமிரமிகு சிந்து வாய்விட சிகரிகளும் வெந்து நீரெழ திகிரிகொள் அனந்தம் சூடிகை திருமாலும். இருள் மிகுந்த கடல் ஓலமிட மலைகள் வெந்து பொடியாக சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரும் பொன்முடியை தரித்தவரும் ஆகிய திருமாலும், பிறைமவுளி மைந்தா கோயன பிரமனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை பொருதேறி. பிறை சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானின் மைந்தனே, சூரனை அழித்தருள்க என்று இறங்கி வேண்ட பிரமனை கோபித்து சிறையிட்டு ஒரு நொடி பொழுதில் நெருங்கி எதிர்த்து சூரனுடன் சண்டை செய்து வென்று பெருகு மத கும்பலாலிதம் கரியன பிரசண்ட வாரண பிடிதனை
மணந்த சேவக பெருமாளே. பெருகி வருகின்ற மத நீருள்ள மத்தகத்தையும் அழகையும் கொண்ட யானை எனப்படும் வீரம் கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானையை மனம் புரிந்த வலிமை வாய்ந்த பெருமாளே. அப்புறம் விவரம் தெரிஞ்ச உடனே தேவர்களுடைய அவங்களுடைய பட்டணத்தை இவர் வாங்கி கொடுக்குறார். போரிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ராஜ்யத்தை வாங்கி கொடுக்குறார், இந்திர பதவியை வாங்கி கொடுக்குறார். இதெல்லாம் அவங்க நம்ம ஏதாவது சொத்து தகராறு, நம்மளுடைய சொத்தை யாரோ பிடிங்கினாங்க, இதை மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இந்த பாட்டை பாடினீங்கன்னா நம்மளுடைய சொத்து மீண்டு வந்துடும். தேவர்கள் தங்கள் ஊராகிய அமராவதி என்ற பொன்னுலகில் குடிபோகவும் போரை புரிந்து இருள் மிகுந்து அதை வாங்கி கொடுத்த முருகப்பெருமானே அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த பெருமாளை சொல்லும்போது சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரும் பொன்முடியை தரித்தவரும் ஆகிய திருமாலும் அப்படின்னு அவரை வர்ணிக்கிறாரு. இந்த சுதர்சன சக்கரம் பகைவர்கள்லாம் அழிச்சிடும். அவர் அனுப்பிச்சார்னா போய் ஒரு சுற்றி முடிச்சுட்டு வந்துடும். ஆகையினால நம்மளுக்கு எந்த விதமான இடர் ஏதாவது இருந்தால் அந்த இடர்லாம் களைஞ்சிடும். பிறை சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானின் மைந்தனே, சூரனை அழித்தருளுக என்று இறங்கி வேண்ட பிரமனை கோபித்து சிறையிட்டு ஒரு நொடி பொழுதில் நெருங்கி எதிர்த்த சூரனுடன் சண்டை செய்து வென்று பெருகி வருகின்ற மத நீருள்ள மத்தகத்தை அழகையும் கொண்ட யானை எனப்படும் வீரம் கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தேவ யானையை மனம் புரிந்த வலிமை வாய்ந்த பெருமாளே. இந்த போர் புரிஞ்சு அவங்களுடைய பதவியெல்லாம் கொடுத்த உடனே, அமராவதி பட்டணத்தெல்லாம் மீட்டு கொடுத்த உடனே தேவேந்திரன் முருகப்பெருமானுக்கு தேவயானியை திருமணம் பண்ணி வைக்கிறார். ஆகையினால திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் இந்த பாடலை பாடினா திருமணம் நடக்கும். இதில் எத்தனை விதமான ஒரு பாடலில் எத்தனை விதமான பொருள்லாம் கொடுத்துருக்கார் பாருங்க. இழந்த சொத்து இதெல்லாம் சேர்றதுக்கும் நம்ம பாடலாம். நல்ல முறையில் திருமணம் நடைபெறவும் பாடலாம். நம்மளுடைய பகைவர்கள் ஒழியணும், அவங்க நம்ம வழியை விட்டு விலகி போகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பாடலை பாடணும். முக்கியமான நம்ம பதவி நிலைச்சிருக்கோம், நம்மளுடைய இழந்த சொத்து மீண்டு வரும், திருமணம் விரைவில் நடக்கும். ஏன்னா தேவயானையை மணந்ததை அருமையாக சொல்கிறார். இப்போ நம்ம பாடலை பாடுவோம். தனதனன தந்த தானன தனதனன தந்த தானன தனதனன தந்த தானன தனதானா. கரைபடும் உடம்பு இராது என கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சு வேர் அற செயல் மால குறைவர நிறைந்த மோன நிற்குணம் அது பொருந்தி வீடுற குருமலை விளங்கும் ஞான சர்க்குருநாதா குமரச்சரண் என்று கூதல புதுமலர் சொரிந்து கோமல பதயுகலம் புண்டரிகம் உற்று உணர்வோனே சிறைத்தலை விலங்கு பேர் முடிப்புயல் உடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர் புக சமராடி திமிரமிகு சிந்துவாய் சிகரிகளும் வெந்து நீரழ திகிரிகொள் அனந்தம் சூடிகை திருமாலும் பிறைமவுளி மைந்தா கோயன பிரமனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை பொருதேறி பெருகு மதக்கும்
கும்பலாலிதம் கரியன பிரசண்ட வாரண பிடிதனை மணந்த சேவக பெருமாளே, மணந்த சேவக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த சுவாமிமலை திருப்புகழை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. எவ்வளோ நல்ல திருப்புகள் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கேட்காம போயிடுங்க. அதனால தான் 2 முறையோடு முடிச்சுக்கிட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.